நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த காரணங்கள் தெரிஞ்சிருந்தா முதல்ல ஜோதிடம் ஏன் படிக்கணும், ஜோதிடம் ஏன் பார்க்கணும். ஜோதிடம் பார்க்குறது வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு கேள்விக்கான பதில். ராகு நட்சத்திரம் கேது நட்சத்திரம் போட்டுச்சுனாலே இந்த ராகு நேரடியாகவே ஆசைப்படும், கேதுன்னு மறைமுகமாக ஆசைப்படும், அவ்வளோதான் விஷயம். ஒரே வயிற்றுல பிறக்கிற 2 குழந்தைங்களுடைய வாழ்க்கை ஏன் வெவ்வேறு விதமாக மாறுது? நீங்கள் அந்த முடிவெடுக்கக்கூடிய விதம் தான் இந்த சொல்கிறோம். இந்த முடிவெடுக்கக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஜோதிட கலந்துரையாடலில் இருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு பொதுவுடை மூர்த்தி சார் அவங்க இந்த ஏஎல்பின்னு ஒரு வித்தியாசமான ஒரு அஸ்ட்ராலஜி மெத்தடை இன்னைக்கு உருவாக்கி உலகம் பூராவுமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அளவில் இன்றைக்கி பேசப்படுகிற ஒரு ஜோதிட முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த காரணங்கள் தெரிஞ்சிருந்தா, இந்த பிரச்சனைகள்லாம் முன்னாடியே வரும்னு நான் தெரிஞ்சிருந்தா நான் அந்த கஷ்டத்தை மாற்றிக்க முயற்சி பண்ணியிருப்பேனேன்னு புலம்பக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய சார்பில் இன்றைக்கி உங்கள் சார்பில் நான் கேள்விகளை சார்கிட்ட கேட்க போகிறேன். அதுக்கான பதில்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோமா? வணக்கம் சார். வணக்கம். இந்த ஜோதிடம் என்பது எல்லா ஜோதிடர்களும் பார்க்குறாங்க. அதாவது ஜோதிடர்களும் சரி, நண்பர்களும் சரி, எல்லாருமே வந்து எதிர்காலத்தை வந்து ஒரு அனுமானிக்க முடியலை அப்படிங்கிறது தானே எல்லாருடைய வாழ்க்கையில். இது இவங்க என்னென்னா இன்றைக்கி எல்லாம் ஜீம்பூம்பா மாரி மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே 2 வழி இருக்குது. இங்கே விதிக்கப்பட்டது ஒன்று இருக்குது. விதிக்கப்பட்ட விதி அது சரியாக தவறான்னு நம்ம அதை சொல்கிறதுக்கு நம்ம ரெடி இல்லை. ஆனால் என்னோடய ஆசைப்பட்டது அப்படிங்கிறது, இந்த விதிக்கப்பட்டதுக்குள்ளே ஒரு ஆசைப்பட்டது நீ மாற்றிக்கலாமா அப்படின்னா நீ மாற்றிக்கலாம். இல்லை நான் இப்படி ஏற்றுக்கிறேன். உங்கள்கிட்ட 100 ரூபா பணம் இருக்குது. இந்த 100 ரூபா நீங்கள் செலவும் பண்ணலாம், நீ சேமிக்கலாம். இதுதான் இங்கே 2 விஷயம். என்னென்னா இந்த ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையிலே செலவு பண்ண வேண்டியது காரண காரியங்களோடு 100 ரூபா ஒத்து போகுது, நான் 100 ரூபா செலவு பண்ணுறேன். இது புரிஞ்சாலே ஜோதிடம் புரிஞ்சிடும். உங்கள்கிட்ட 100 ரூபா பணமே இல்லை, இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இங்கே 100 ரூபா பணம் இருந்த போதோ, இல்லை கடன் வாங்குறேன், இப்போ பணமே இல்லை நான் கடன் வாங்குறேன், ஒரு தொழில் செய்கிறேன், நான் வந்து ஒரு வேலைக்கு ஏதோ ஒன்று பண்ணுறேன். 100 ரூபா வந்து இப்போ ஒரு 10,000 ரூபா, 100 ரூபாங்கிறது 30,000 இருக்கும், ஒரு 10,000 ரூபா இல்லை 1 லட்ச ரூபா, ஒரு 2 லட்ச ரூபா வச்சுக்குவோம். 2 லட்ச ரூபா பணம் நீங்கள் இருக்கும்போது செலவும் பண்ணலாம், நீங்கள் முதலீடும் பண்ணலாம், தொழிலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் அக்கௌண்ட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட்னு போடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த 2 லட்ச ரூபா பணம் வரணுங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இந்த 2 லட்சம் பணம் வந்தது பிறகு இதை நீங்கள் செலவு பண்ணாமல் சேமிக்கிறதா இல்லை செலவு பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத உங்கள் கையில் கொடுத்துரும். இப்போ பணம் உங்கள்கிட்ட இருக்க கண்டிப்பாக இல்லை, நீங்கள் பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 5 வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டீங்க. உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கா? இப்போ உங்கள் பணம் இருக்குது, ஆனால் இருக்க முடியாது. கண்டிப்பாக. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு நிலைகளை உருவாக்கணுமா, உற்பத்தி செய்யணுமானா உருவாக்கணும். ஏன் அப்படின்னா திண்டமாக செலவாக போகுது, அப்போ கையில் வச்சுக்காத. இல்லை செலவு பண்ணால் நம்ம திருப்பி எடுத்துடலாம், கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுக்க. அப்போ இதை வந்து ஒரு 4 பங்காக பிரிக்கணும். உதாரணமாக 2 லட்ச ரூபாய்க்குன்னா 50,000 செலவும் பண்ணலாம், 50,000 உங்கள் பர்சனலாக வச்சுக்கலாம், 50,000 அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம், 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கலாம். ஏன் 1 லட்ச ரூபாயோட 2 இன்வெஸ்ட்மெண்ட்டோட பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று தங்கம் வாங்கலாம், இல்லை ஒரு வெள்ளி வாங்கலாம், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் கைக்கு பணமா வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம். இன்னொன்று எடுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம லாக் பண்ணணும். அது ஃபியூச்சர் சேஃப்டிக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். இன்னொன்று அவசர செலவுகளுக்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சுக்கிறோம். ஆனால் இந்த திட்டமிடுதல் நம்மள்கிட்ட இருக்குது, ஆனால் செயல்படுத்துதல் நம்மகிட்ட இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திட்டமிடுறது நான் தான், செயல்படுத்துகிறேன். திட்டமிட்டபடி செயல்படு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம புறப்பட்ட நேரத்தில் ஒரு கூகுளில் ஒரு நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம், நான் இங்கே ஒரு ஊருக்கு போகணும். கூகுளில் சாயங்காலம் 8:30 மணிக்கு நீங்கள் அந்த ஊருக்கு போவீங்கன்னு நினைக்கிறீங்க. இடையில போய் ஒரு 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு கதை பேசிட்டு ஒரு வீட்லேயோ ஒரு ஹோட்டல்லையோ உட்காந்து கதை பேசுகிறீங்க. 8:30 மணி போகணும்னா 10:30 மணிக்கு காமிக்கும். இந்த 2:30 மணி நேரம் ஏன் ஒன்று உட்காந்து நீ 2:30 மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த 2:30 மணி நேரம் எக்ஸ்ட்ரா காமி. அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 10:30 மணி, நீங்கள் 8:30 மணி தானே சொன்னா, 8:30 மணி தான் நான் சொன்னேன், நீ 2 மணி நேரம் இடையில உட்காந்து கதை பேசி நீல சாப்பாட்டில் உட்காந்து. லாஜிக்காக இந்த ஜோதிடம் என்ன பண்ணுதுன்னா, இது புரியணும். இது புரிஞ்சிச்சுன்னா லைஃப் லாங் செட்டில் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் அதை தான் ஜோதிடம் பாருங்கள், படிங்க. நீங்கள் என்ன அதை பண்ணால் நடந்துடும், இதை பண்ணால் நடந்துடும், அதை மாற்றிடலாம், அதை நீங்கள் மாறாமல் நான் மாறாமல் என்ன நடக்கும்? கண்டிப்பாக இல்லை இதான் நடந்துடுமா? எல்லாத்தையும் நான் மாற்ற வேண்டாம். ஏன்னா முதல்ல ஜோதிடம் ஏன் படிக்கணும், ஜோதிடம் ஏன் பார்க்கணும். ஜோதிடம் பார்க்குறது வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு கேள்விக்கான பதில். இப்போ ஒரு கேள்வி, நான் வீடு கட்டலாம், கட்ட முடியுமான்னு கட்ட முடியும். மேச லக்கணம், அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், இப்போ கேது
இப்போ கோச்சாரத்தில் 4 வர போகிறாரு. இப்போ சார் அடுத்த வருஷம் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வந்து இடமெல்லாம் ஒன்று ரெடியாக இருக்கும், ஒரு பழைய வீடு இல்லைன்னா பழைய வீட்டை இடிச்சிட்டு நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க. இவ்வளோ தான் விஷயம். அஸ்வின் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் போகும்போது அடுத்த வருஷம் வீடு கட்டுவாங்கன்னு கட்டுவாங்க தான். அது நீங்கள் அது என்னன்னா இந்த வீடு சந்தோஷத்துக்காக கட்ட போகிறாரா, இல்லை சங்கடப்பட்டு கட்ட போகிறாரா, கட்டி பாதில் நிற்க போதா, கட்டவே முடியாதா, கட்டி அந்த இடத்த குடி போனது பிறகு அவர் இடம் விட்டு இடம் நகர்வாரா, இவ்வளோ தான் விஷயம். இதுதான் அனுபவிக்கக்கூடியது. வீடு கட்டலாம்னு யார் வேணும் கட்டலாமே. கண்டிப்பாக. இப்போ நிறைய பேருக்கு வீடுன்னொன்னா நிறைய கேள்விகள் இருக்குது சார். இப்போ என்கிட்ட பணம் இருக்குது, இடமும் இருக்குது, ஆனாலும் கட்டணும்னு நினைக்கும் போது கட்ட முடியல, அதுக்கான காரணம் என்னங்கிறது தெரியலங்கிற கேள்விகளோட நிறைய பேர் வர்றாங்க. இது பொதுவாகவே இந்த திட்டமிடுதலில் செயல்படுத்துறதும் வெவ்வேறு நிலையாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் எனக்கு சொந்த ஊரில் வீடு கட்டலாமா, எப்படி பணம் வச்சுருக்காங்க வீடு கட்ட முடியாதுன்னு சொல்கிறவங்க, நீங்கள் என்ன எழுதி நீங்கள் ஜாதகத்தை படி நீங்கள் சொல்லுங்கள் சார், அஸ்வினி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீச நட்சத்திரம், எங்கள் சொந்த ஊரில் வீடு கட்ட மாட்டேன் சார், வீடு கட்டணும் கையில் பணம் வச்சுருப்பேன் வீடு கட்ட மாட்டேன், இதெல்லாம் ஒரு லாஜிக். ஆனால் நீ ஆச்சரியமாக என்ன விஷயம் பாருங்கள், சொந்த ஊரில் வீடு கட்டலாமா, வளர்ந்ததுன்னு ஒரு ஊர் இருக்கும். அதாவது சொந்த ஊர் இப்போ உதாரணமாக நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் பழக்கரோட்டை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான். நாங்கள் தாத்தா முன்னோர்கள் முப்பாட்டம் 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு முன்னாடி வந்தது. அதுக்கு மாதிரி தான் எங்கள் ஊர் வந்து வேதாரண்யத்தை பார்த்தா திரடாருங்கிற கிராமம். இப்போ நான் அந்த ஒரு எங்கள் ஊர் இப்போ திரடாருன்னா திரடாரில் நான் வந்து வீடு கட்டுறதா, இல்லை நான் கொஞ்சம் நாள் வளர்ந்தது பட்டுக்கோட்டில் வீடு கட்டுறதா, இல்லை எனக்கு தஞ்சாவூர் பிடிக்கும் தஞ்சாவூரில் எனக்கு இடம் வந்து வாங்கி வீடு கட்டலாமா, இல்லை எனக்கு ஏன்னா தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நான் மெட்ராஸில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாமா, இல்லை நம்ம வந்து செட்டில்மெண்ட் வந்து வெளிநாட்டெலாம் செட்டில்மெண்ட், இப்படி ஏதோ ஒரு காரண காரியங்கள் போகிறேன். இப்படி ஒரு ஒரு இது ஜாதக ரீதியாக பேசுகிறது ஒரு பக்கம், அது ஒரு நட்சத்திரங்கள் ராசிகள் கிரக அமைப்புகளை சொல்கிறது வேறு. இப்போ நம்ம சொன்னோம்ல, கேதுவோட நட்சத்திரமோ ராகுவோட நட்சத்திரம் போணுச்சுன்னா ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பின் முரணான மாற்றி அவர்களுடைய முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சார் இன்னைக்கு சூப்பராக எடுத்தலாம் சார் முடிவு, எப்படி இன்னைக்கு சார் எனக்கு மக நட்சத்திரம் போகுது, மக நட்சத்திரத்தில் வீடு கட்ட தங்க மாட்டான், அவ்வளோதான் விஷயம். இது பணம் இருக்கும், இடம் இருக்கும், வீடு கட்ட முடியாது, கட்டினாலும் தங்க மாட்டார். கண்டிப்பாக. அப்போ கிரகங்கள் ஒரு பக்கம், ஆனால் இந்த கிரகங்கள் எப்படி உள்ளுக்குள்ளே வேலை செய்யணும்னா, 2 இடம் இல்லை 3 இடம் ரெடியாக இருக்கும். இதை இப்போ ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல போய் இடம் வீடு கட்டுறதுக்கு போகிற சார், தண்ணி இந்த பக்கம் வாட்டரெல்லாம் நல்லாவே இல்லை சார், பக்கத்தில் வந்து ஒரு என்னது ஃபேக்ட்ரி இருக்குது, என்ன ஃபேக்ட்ரிக்குன்னா கரும்பு ஆலை ஒன்று இருக்குது, இல்லைன்னா வந்து நெல் மாடர்ன் மில் இருக்குது, அதுலேருந்து ஒரு டஸ்ட்டு படியுது, இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் எப்படி இவனுக்குன்னே வந்து நமக்குன்னே ஜாதகம் சொல்லுவாங்க. எப்படி இந்த மக நட்சத்திரம் போகும்போது நீங்கள் எந்த மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அங்கே எங்கேனோ டஸ்ட்டோட தான் அவங்க வீட்டு வாசல் அமையும். இது வந்து ஒன்று தண்ணியால் இல்லை காற்றால் அங்கே ஒரு பெரிய மாவு மில் இருக்கிறதோ, இல்லை உதாரணமாக வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இது பொருந்தும் மாவு மில் இருக்கிறதோ, இல்லை இந்த மாவு மில் சம்மந்தப்பட்ட இடம் வந்து தூசு பறக்கிறது, உதாரணமாக இந்த நெடின்னு சொல்லுவோம்ல, மாவு மில் அரைக்கும்போது மிளகாத்தூள் அரைக்கும்போது நெடி பறக்கும், ஆனால் ஏதோ ஒரு டஸ்ட்டு, இல்லைன்னா அடுப்பு சம்மந்தப்பட்டது, பெரிய ஃபேக்ட்ரி மாரி ஒரு அடுப்பு மாரி வச்சுருப்பாங்க, அந்த ஸ்மெல்லோட ஃபேக்ட்ரி, ஒரு கிச்சன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். உதாரணமாக ஒரு ஹோட்டலில் இந்த ராகுவோட கேதுவோட நட்சத்திரம் இருக்கும்போது, சார் அங்கே பெரிய ஒரு இது இருக்குது, அது பக்கத்தில் கட்ட வேண்டாமா, இல்லைன்னா பக்கத்தில் கோவில் இருக்குது ஆனால் கட்ட முடியாதும்பாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இவர் உள்ளே இருக்கும், நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டார். சார் எனக்கு இடம் இருக்குது, நீங்கள் 4 இடம் 3 இடம் இருக்குன்னு சொல்கிறார்ல, 3 இடத்துல கேட்டால் 3 இடத்துல சார் ஒன்று கோவில் இருக்குது சார், ஒன்று குளம் பக்கத்தில் இருக்குது சார், இப்போ என்னென்ன குளத்துக்கு ஏதாவது வீடு கட்டக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது ஊரில், தெரியுமா என்ன சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இது செலவு அதிகமாகும், தண்ணியை பார்த்தா செலவு அதிகமாகும், தண்ணியை மறைக்கணும்னு சொல்லி மதில் வைப்பாங்க, இல்லைன்னா சின்னதாக வந்து அந்த காலத்தில் தான் உயிர்வெளி வைப்பாங்க. உயிர்வெளினா அந்த கிழுவம் போத்து வச்சு வேலி வைப்பாங்க, இல்லைன்னா நம்ம தென்னை மட்டை பனை மட்டையை வச்சு ஒரு மரப்பு வைப்பாங்க. குளத்தை பார்க்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணுறது, அங்கே தான் இடம் இருக்குது, அங்கே தான் கட்டணும். இவர் என்ன சொல்வார், சார் குளத்தை பக்கம் வீடு கட்டாதீங்க சார், வீட்டில் காசு தங்காது சார், மற்ற வீட்டிலலாம் காசு தங்குதா என்ன, குளத்தை பார்க்கலன்னா நீங்கள் பாருங்களேன். நீங்கள் ஏப்பா இவர் ஆயிலி நட்சத்திரமோ இல்லை வந்து ரேவதி நட்சத்திரமோ இல்லை கேட்ட நட்சத்திரமோ போனிச்சுனாலே குளம் சம்மந்தப்பட்ட இடத்தோட சம்மந்தப்பட்ட வீடோ அமைப்போ நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும். குளத்து பக்கத்தில் அமைப்பு நல்லாயிருக்கும். அதே சித்திரை நட்சத்திரத்துக்கு குளத்தோட அமைப்பு நல்லாயிருக்கும். அதேமாரி புராட நட்சத்திரத்துக்கு குளத்தோட அமைப்பு நல்லாயிருக்கும். அப்போ தான் அமைப்பே அப்படி தான் இருக்கும்.
நீ இப்போ குளத்து குளம்னே இல்ல, வாட்டர் டேங்க் இருந்தா வாட்டர் டேங்க் பக்கத்துல அமையும். அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி இப்போ என்ன நவீனத்துல அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். பக்கத்துல பெரிய வாட்டர் டேங்க் இருக்கும், அதுக்கு பக்கத்துல அடையாளம் சொல்ற மாதிரியான இருக்கு ஒரு இருக்கும். இடங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம அந்த காலத்துலலாம் விறகு கடை வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் இப்போல்லாம் விறகு கடை இல்லை. ஆமா. அந்த காலத்தில் விறகு கடைக்கு பக்கத்தில் விறகு வெட்டுறவங்க விறகு சம்மந்தப்பட்ட அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு வீடு இருக்கக்கூடாது அப்படிப்பாங்க. அதேமாரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ் சிலிண்டர் ஏஜென்சி இருக்குல்ல, அது ஆமா. பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது செலவாயிடும், அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், எரிபொருள் தங்காது அது தங்காது. தங்காது. இது வந்து ஒரு நியதி, இது வந்து ஒரு விதிக்கு உட்பட்டு சொல்கிறது. அந்த காலத்தில் ஒரு பழமொழியாக சொன்னது. இன்றைக்கி வந்து 10,000 இருந்துச்சுன்னா 1,00,000 கடன் வாங்குறதுக்கு இந்த ஆசைகள் வந்து என்ன பண்ணுறது, ஜாதகத்தில் வந்து இன்றைக்கி அந்த அமைப்பு இருக்கான இருக்குது. ராகு நட்சத்திரம் கேது நட்சத்திரம் போணுச்சுனாலே இந்த ராகு நேரடியாகவே ஆசைப்படும், கேதுன்னா மறைமுகமாக ஆசைப்படும், அவ்வளோதான் விஷயம். இப்போ ராகு என்ன பண்ணும், இதை வாங்கணும் அப்படின்னு நேரடியாக என்ன பண்ணும், உடனே போய் கையில் இருக்க பணத்தையோ எங்கேயோ வாங்கி என்ன பண்ணும், ஒரு 1,00,000 2,00,000 வாங்கி உடனே செலவு பண்ணும். இந்த கேதோட நட்சத்திரம் இருக்கு பாருங்க, இது மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும், வாங்காதுன்னு சொல்ல முடியாது, இந்த கேதும் வாங்கும். அப்போ அந்த மாதிரி இடம் வாங்கும்போது சரி கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த எந்த லக்னம் போகும்போது சார் ரொம்ப கடுமையா இருக்கும், அவங்க அதை பத்தி யோசிக்க கூடாது. இப்போ 12 லக்கணத்தையும் நம்ம பேசி தான் ஆகணும். உதாரணமாக நம்ம இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இது செயல்படுத்துறது, திட்டமிட்டுறது ஒன்று, செயல்படுத்துறது ஒன்று. இப்போ 4 வீடு இருக்குது, 4 இடம் இருக்குது, 4 வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொன்னால் நீங்கள் 4 இடத்துலையும் காரணம் பண்ணி வச்சுருப்பார். ஒரு இடத்துல குளம் இருக்குது, ஒரு இடத்துல கோவில் இருக்குது, ஒரு இடத்துல மாவு மில் இருக்குது, செட் ஆகலை. அப்போ என்னென்னா பணம் இருக்கும், இடம் இருக்கும், வீடு கட்ட முடியாது அப்படின்னா அவருடைய சூழ்நிலைகளை வந்து அந்த மாதிரி கார்னர் பண்ணியிருப்பார். நீங்கள் ஒன்றும் இல்லை, அவருக்கு என்ன சொல்லணும், சார் உங்களுக்கு வந்து ஒன்று குளம் சம்மந்தப்பட்ட இடத்துல, அடுத்தது கேஸ் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட இடத்துல பக்கத்து இடம், இல்லை நீங்கள் விறகு சம்மந்தப்பட்ட கடைக்கு பக்கத்தில், இல்லை மாவு மில் சம்மந்தப்பட்ட இடத்துல பக்கத்தில் இடம் வந்துச்சுன்னா வீடு கட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா கட்டிடுவார். உங்களுக்கு அப்படிதான் இடமே இருக்கும். நீங்கள் அதில் போய் கட்ட முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் எப்படி அவர் எங்கேன்னு கட்டுறது? வீடு கட்ட முடியாது. இந்த ஜாதகமும் ஜோதிடமும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை வளப்படுத்தணும் இல்லை நெறிப்படுத்தணும். ஆனால் இங்கே கிடையாது. இங்கே என்ன, நீ கட்டாதானே, ஏன் எப்படி கட்டாமல், எப்படி எங்கே என்ன வானத்தில் செவ்வாய் கிரகத்தில் கட்ட முடியும், இல்லை இப்போ நிலாவில் சந்திரனில் கட்ட முடியுமா? இப்போ எல்லாருக்குமே அமைப்புங்கிறது ஒன்று உண்டு, ஆனால் அந்த பாதையில் இவங்க போகலை அப்படிங்கிறது தான் உண்மை. போகலை இவங்க, அதை பற்றி யோசிக்கவே இல்லை, யோசிக்கவே விட மாட்டாங்க. இது ஒரு சகுனமாக தடையானா தடை தான். ஆனால் என்னென்னா உனக்கு அப்படி தான் அமைப்பு இருக்கும். கட்ட முடியலன்னா நீ காசு சேர்த்துட்டா, இடம் வாங்கிட்டா, கட்ட முடியலைன்னா இதுதான் காரணம். உனக்கு அங்கே தடை இருக்குன்னுது. இந்த தடைகிட்ட என்ன பண்ணணும், ஒரு குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு சாமி கும்பிட்றது, ஒரு குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு சீட்டு எழுதி போட்டு பார்க்குறது, நான் அந்த இடத்துல வீடு கட்டலாமா, நீ சீட்டு போட்டு பாரு, 4 இடம் இருக்கா, 4 இடத்துல நீங்கள் இதுமாரி ஒரு பேர் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த இடத்துல, இந்த சீனுவாத்தியாரோட செல்லதரவாத்தியாரோட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமாரி ஒவ்வொருத்தர் யார் பேரில் விற்கிறாங்களோ, யார் இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு இடம் வந்தீங்கன்னா இதுமாரி சாந்தேவி இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த ஏதோ ஒரு பேர் பேர் சொல்லுவோம். இப்போ நம்பர் சொல்கிறாங்க, இப்போ 147 140 130, இப்போ இந்த சர்வே நம்பரு, பிளாட் நம்பரு, அப்பார்ட்மெண்ட் நம்பர்லாம் சொல்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட் பேர் சொல்கிறாங்க. அப்போ இந்த இந்த இடத்துல நான் வீடு, இப்போ உதாரணமாக இந்த இடத்துல நான் வந்து அந்த கேட்டையங்குள்ளன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியாது, அது ஒரு பேர் அவ்வளோதான். அந்த பேர் எழுதி போட்டு இந்த இடத்துல நான் வீடு கட்டலாமா அப்படின்னு ஒரு சாமி வீட்டு குலதெய்வம் கோயிலில் ஒரு சீட்டு எழுதி போடுங்க, 4 இடம் எழுதி போடுங்க, 1 வரும், அந்த 1 இடத்த நீங்கள் எழுதி கட்டுங்க. இவர் என்ன பண்ணுவார், இங்கேயும் வீடு கட்டணும், நான் சிங்கப்பூர்லேயும் வேலை பார்க்கணும், சிங்கப்பூருக்கும் போகணும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒன்று முடிவு பண்ணுங்க ஃபஸ்ட்டு, நீ வீடு கட்டணும், வீடு கட்டுறது மட்டும் யோசிங்க. இந்த 2 நிலை வர்றது இந்த சந்திர தசையில். இந்த உதாரணம் சந்திர தசை நடந்துச்சுன்னா, இப்போ ரோஹிணியோ அஸ்தமோ திருவோண நட்சத்திரம் போணுச்சுன்னா, அத்தில் ஒரு கால் சேத்துல ஒரு கால், அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால், நீங்கள் சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இது வாழ்ந்து கட்ட குடும்பம், வாழ்ந்து கட்ட பெரிய இடம் இது அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் செக்கு வச்ச இடம் வாங்க மாட்டாங்க, சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி. நீங்கள் இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இதுக்கு பார்த்து பழகின தொட்டு நான் சொல்கிறேன். செக்கு எப்போ இது என்னப்பா செக்கு இருந்த இடமா, இப்போ நான் செக்கு இருந்த இடத்த வாங்க சொல்லுவேன், செக்கு இருந்த இடத்த விட்றாதீங்களா, அந்த இடம் சுற்றிக்கிட்டே இருக்கும்டா, அந்த இடம் விட்றாதீங்களா, சூப்பராக இருக்கும். அப்போ அவங்களுக்கு எனக்கு என்ன மேசராசி, அஸ்வினி நட்சத்திரம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இல்லை ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம், இல்லை மிதன ராசி, திருவாதிரை, இதுதான் அவங்களுக்கு தெரியும். பொதுவாக லக்கணம் தெரியாது, வயதோட்ட ஏழ்பி லக்கணம் தெரியாது, இன்றைக்கி என்ன லக்கணம் போகுது, என்ன நட்சத்திர புள்ளி போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன ஆதிபத்தியம், பாவங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், ராசி, இதெல்லாம் அவங்களுக்கு பொதுவாக வந்து இன்றைக்கி விழிப்புணர்வு நிலையில் நல்லா இருக்குது எல்லாருக்குமே. ஆனாலும்
நம்ம ஏஎல்பியை சொல்லி கொடுத்துறோம்ல. நேற்று ஒரு லக்கணம் பார்த்தேன். நேற்று என்னென்னா இதுமாரி கடக லக்கணம், லக்கணாதிபதி சந்திரனும் 7ஆம் அதிபதி சனி நல்லா தான் இருக்கார். ஆனால் ஏஎல்பி லக்கணம் விருச்சிக லக்கணம். லக்கணாதிபதி செவ்வாய் எங்கேயோ நல்லா 9 10 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ல். அதை விட்டு கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லை, 3 வருஷமும் நல்லா இல்லை சார். அவ்வளோதானே. கடகல் என்னைக்கு வந்து விருச்சிக லக்னம் போணுச்சோ 7ஆம் அதிபதி 7க்கு மழக்கூடிய ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 6ல் இருக்குது. அதை விட்டு நடக்கலை. அதை விட்டு 4 இடம் வச்சுருக்கேன் வீடு கட்டலைன்னா ஃபஸ்ட்டு இப்போ பொதுவாக இதுக்கு தான் வழி. நீங்கள் ஜோதிடர்கள் நம்புறேன்னா நம்புங்க, இல்லை நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா எடுங்க. நேரம் 4 இடத்து பேரை குலுக்கி போட்டு ஒரு சீட் எடுத்து போட்டு நீங்கள் அந்த இடத்துல வீடு கட்டுங்க. பணம் இருக்குது, இடம் இருக்குன்னா நீங்கள் அப்படி செய்யலாம். இல்லை நீங்கள் இடம் வாங்க போகிறீங்கன்னா ஒரு சீட்டு போட்டு பார்த்து 2 இடம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உதாரணம் இந்த இடம் வாங்கலாமா இந்த இடம் வாங்கலாமான்னு சீட்டு போட்டு பார்த்து, உதாரணம் இது அந்த காலத்தில் அப்படி தான் பார்ப்பாங்க. நாங்களே வந்து நம்மளே என்ன பண்ணுவோம், ஒரு சீட்டு போட்டு சாமிகிட்ட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரு சின்ன குழந்தை எடுக்க வச்சு இந்த இடம் வாங்கலாமா, கடைசியாக எடுக்க முடியலாம், ஒரு முடிவு எடுக்க முடியல சூழ்நிலையில் நீங்கள் பார்த்துங்க. நீ வீடு கட்டலாமான்னு கட்டலான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணது ஜாதகத்தில் முடிவாயிட்டு இந்த 4 இடம் நல்ல இடமா இருக்கான்னு 4 இடத்துல உங்களுக்கு வீடாமே இப்படி தான் அமையும்னு சொல்லியாச்சு. 4 இடமும் ரெடியாக இருக்குது. நீங்கள் இந்த 4 இடத்துல ஒரு இடம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உள்ளுக்குள்ளே தோணுச்சு, எனக்கு வந்து இதை விட இது நல்லாயிருக்கும், இதை விட இது நல்லாயிருக்கும் இப்படின்னு ஏதாச்சும் முடிவு எடுத்தீங்கன்னா தயவு செய்து சீட்டை போட்டு பார்த்துருங்க சாமிக்கிட்ட. கண்டிப்பாக.